டெம்பிள்ஸ் அப்படிங்கிறதுலாம் ஒரு கவர்மெண்ட் கண்ட்ரோல் இருக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விவாத பொருள், ரொம்ப முக்கியம், மேஜர் இஷ்யூ. இதை பற்றி ஒரு பெரிய டிஸ்கஷன் நடக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் வந்து நடந்தா தான் நடக்கும். இப்போதைக்கு அஃப்கோர்ஸ் ஆஸ் அ ஜட்ஜ் நான் என்ன பண்ணுவேன், என் முன்னாடி எந்த கேஸ் வந்தா கூட என்ன சட்டம் சொல்றதோ அது என் புத்திக்கு எப்படி தோன்றதோ அதுதான் அப்ளை பண்ண போறேன் இப்போதைக்கு. உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் மூலிகை பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு முறை உட்கொள்ளும் போதும் உடல் சக்தி, வலிமை மற்றும் மன வலிமை உறுதி செய்யப்படுகிறது. மா நேச்சுரல்ஸ் மூலம் மகிழ்ச்சியான தலைமுறைகள் உருவாகிறது. இப்போது மிஸ்டர் பர்ஃபெக்ட்டுடன் உங்கள் தலைமுறையும் வலிமையாகட்டும். எங்கள் வெப்சைட்டில் இருந்து உடனே ஆர்டர் செய்யுங்கள். வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். வணக்கம். ஹிந்து மதம், சனாதன தர்மம், இந்த நாட்டு கான்ஸ்டிடியூஷன், ஜனநாயகம், இந்த நாட்டு சட்டத்தை மிக பெரிய அளவில் பாதுகாக்கக்கூடிய ஒரு மகான் நீதிபதி ஜஸ்டிஸ் சுவாமிநாதன். அவருக்கு எதிராக ஒரு சில ஆன்டி இண்டியன்ஸ்கள், ஒரு சில ஆன்டி ஹிந்துக்கள், சனாதன எதிரிகள் அவருக்கு எதிராக இம்பீச்மெண்ட் மோஷனை கொண்டு வந்து விட்டார்கள். வி ஸ்டாண்ட் வித் ஜஸ்டிஸ் சுவாமிநாதன். ஜஸ்டிஸ் சுவாமிநாதன் ஹிந்து மதத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு மகான் வேலையை பார்க்கக்கூடிய ஒரு மகான் சனாதனி, ஒரு மகான் ஹிந்துவை ப்ரொடெக்ட் செய்யக்கூடிய வேலையை நாங்கள் பார்ப்போம். இதைத்தான் கடந்த 2 நாட்களாக சோஷியல் மீடியாவில் நீங்கள் பார்த்து வருகிறீர்கள். யார் இந்த ஆன்டி ஹிந்துக்கள், யார் இந்த ஆன்டி நேஷனல்ஸ்கள்? இந்த நாட்டின் மக்களால் தேர்வு செய்யப்பட்ட மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், உங்களுடைய ஐடியாலஜிக்கு எதிராக நிற்கக்கூடிய, இந்த நாட்டு ஜனநாயகத்தை, கான்ஸ்டியூஷனை காப்பாற்றுவதற்காக முயற்சி எடுக்கக்கூடிய அந்த நபர்களை பார்த்து நீங்கள் ஆன்டி இண்டியன், ஆன்டி ஹிந்து என்று எந்த பட்டத்தை சுமற்றி வருகிறீர்களோ அந்த விஷயத்திற்கான உண்மையை நான் உங்களுக்கு எடுத்து காட்டப் போகிறேன். ஐடியாலஜிக்கலி ஒரு நீதிபதி ஒரு தனிப்பட்ட நபராக கிடையாது. இந்த நாட்டு கான்ஸ்டியூஷனை, இந்த நாட்டு சட்டத்தை, இந்த நாட்டு மக்களுக்கு சமமான அதிகாரத்தை, சமமான உரிமைகளை, சரியான முறையில் நீதியை வழங்கக்கூடிய, தீர்ப்புகளை வழங்கக்கூடிய ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு நபர். இவர் வேறு, இவர் வேறு. இவருக்கு தனி சட்டம், இவருக்கு தனி சட்டம். என்னுடைய மதம் இதுதான் பெரிது, என்னுடைய மதத்திற்காக, மதத்தின் அடையாளத்தை வைத்து தான் நான் தீர்ப்பை வழங்குவேன் என்று கூறக்கூடிய அந்த நீதிபதி இடத்தில் அமர வேண்டுமா? அவர் சரியான முறையில் நீதி வழங்குவாரா? அவர் சரியான முறையில் இந்த நாட்டு சட்டத்தை மதிக்கிறாரா? கான்ஸ்டியூஷனை காப்பாற்றுகிறாரா? கிடையாது. ஜஸ்டிஸ் சுவாமிநாதன் அவர்களை பற்றின ஒரு ஆழமான வீடியோவை நான் உங்களுக்கு முன்பு எடுத்து வைத்திருக்கிறேன். 107 எம்பிக்கள், டிஎம்கே, காங்கிரஸ், சிவசேனா, சமாஜ்வாதி பார்ட்டி, விசிகே, இந்தியா அலைன்ஸில் இருக்கக்கூடிய 107 எம்பிக்கள் எதற்காக இவரை வேலை நீக்கம் செய்ய வேண்டும்? அதற்கான ஒரு இம்பீச்மெண்ட் மோஷனை கொண்டு வந்தார்கள். ஒரு நீதிபதி தன்னுடைய வேலையை சரியாக பார்த்திருந்தால் இந்த அவமானம் அவருக்கு ஏற்பட்டிருக்குமா? இம்பீச்மெண்ட் மோஷன் வழியாக இவர் வெளியே போறாரோ இல்லையோ அது வேற விஷயம். இம்பீச்மெண்ட் மோஷன் ஒரு நீதிபதிக்கு எதிராக வந்தாலே அந்த நீதிபதிக்கு ஒரு மிகப்பெரிய அவமானம், அது கேவலம். அது இந்த வீடியோக்குள் உங்களை ஆழமாக கூட்டிச் செல்வதற்கு முன்பு ஒரு சிறிய கோரிக்கை. எங்களோட வீடியோக்களை மிகப்பெரிய அளவில் முடக்கக்கூடிய வேலையை பார்க்க தொடங்கிவிட்டார்கள். இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக உங்களோட உதவி தேவைப்படுகிறது. நீங்கள் செய்ய வேண்டிய சாதாரண விஷயங்கள் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்ட மறக்காதீர்கள். அதையும் தாண்டி இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் போதே ஹாய், ஹலோ, வணக்கம் அல்ல இந்த சப்ஜெக்டை பற்றி உங்களுடைய கேள்விகள், கருத்துக்கள் அதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதி விடுங்கள். இதை தாண்டி அருகில் இருக்கக்கூடிய QR கோடை ஸ்கேன் செய்து உங்களால் முடிந்த உதவியை தெரிவிக்கலாம். நீங்க உங்களுடைய வேலையை சரியாக பார்க்கவில்லை, தவறிவிட்டீர்கள் என்பது மிகப்பெரிய அளவில் எடுத்து வைக்கப்படுகிறது. என்ன தவறு செய்தீர்கள்? நீங்க திருப்புறக்குன்ற மலையில் நீங்க கொடுத்த அந்த தீர்ப்பு சரியானதா என்கிற அந்த கேள்வி நீங்க கேட்டீர்கள்னா நிச்சயமாக இந்த நாட்டு சட்ட புஸ்தகத்திற்கு எதிராக உங்களுடைய தீர்ப்பு இருந்தது. எப்படி? இந்த நாட்டில் ஒரு சட்டம் இருக்கிறது, பிளேசஸ் ஆஃப் வர்ஷிப் ஆக்ட் 1991. இதன்படி ஆகஸ்ட் 15ஆம் தேதி 1947ஆம் ஆண்டு இந்த நாட்டில் எந்த விதமான ரிலீஜியஸ் பிராக்டிஸ் இருக்கக்கூடிய இடங்கள் இருந்தாலும், அது கோவிலாக இருக்கட்டும், அது மசூதியாக இருக்கட்டும், அது சர்ச்சாக இருக்கட்டும், அது ஜெயின்களுடைய கோவிலாக இருக்கட்டும், அல்ல குருத்வாராவாக இருக்கட்டும், எந்த விதமான ஸ்தலமாக இருந்தாலும் அதை ப்ரொடெக்ட் செய்யக்கூடிய வேலை, பொறுப்பு சட்டத்திற்கு,
போலீஸ் இருக்கு, ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கு. நீங்க அந்த புண்ணிய ஸ்தலத்தை எந்த விதத்திலுமே மாற்றக்கூடாது, எந்த விதத்திலுமே களங்கப்படுத்தக்கூடாது, இடிக்கக்கூடாது, உடைக்கக்கூடாது, ரீகன்ஸ்ட்ரக்ஷன் செய்யக்கூடாது, எதுவுமே செய்யக்கூடாது. ஆனால் இந்த நாட்டில் என்ன நடக்கிறது? பாபரி மஸ்ஜித் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும். அதே போன்ற அயோத்தியாவை, அதே போன்ற பாபரி மஸ்ஜித்தை நாடு முழுவதும் கொண்டு வருவதற்கான ஒரு திட்டத்தை போட்டிருக்கிறது RSS, ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக் சங், பாரதிய ஜனதா பார்ட்டி. ஏன்னா இந்த ஹிந்து முஸ்லிம் கலவரம் நடந்தால் மட்டும்தான் இவர்களுடைய அரசியல் நகரும். இவர்களுடைய அரசியலுக்கான அந்த பேஸே ஹிந்து முஸ்லிம் என்கிற அந்த வெறுப்பு தான். அதனால் இது போன்ற நீதிபதிகளை வைத்து தனக்கு சாதகமாக ஒரு சில கலவரங்களை தூண்டுவதற்கான இது போன்ற தீர்ப்புகளை கொண்டு வந்து தமிழ்நாடு போன்ற ஒரு மிக அட்வான்ஸ்டான டெவலப்டான ஒரு மாநிலம், கல்வி அறிவில் மற்ற அனைத்து இடங்களிலுமே முதலாம் இடத்தை பிடித்த ஒரு மாநிலம், இவர்களுடைய ஐடியாலஜியை எதிர்க்கக்கூடிய மக்கள், அதையும் தாண்டி மதம் என்ன, அரசியல் என்ன என்ற அந்த விஷயத்தை புரிந்து கொண்ட மாநிலம், அந்த மக்களுக்கு எதிரிலேயே நீங்க இது போன்ற நாடகத்தை நடத்தும் போது மக்கள் சும்மா இருப்பார்களா? மக்களுடைய பிரதிநிதிகள் சும்மா இருப்பார்களா? அதுதான் இன்னைக்கு நடந்திருக்கிறது. ஜஸ்டிஸ் சுவாமிநாதன் அவர்களுடைய ஒரு பழைய வீடியோவை நான் பார்த்தேன். தன்னுடைய தீர்ப்பிற்கு கான்ஃப்ளிக்டாக அவரே பேசியிருக்கிறார். நீங்களே கேளுங்க. டெம்பிள்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு கவர்மெண்ட் கட்டளை இருக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விவாத பொருள், ரொம்ப முக்கியம், மேஜர் இஷ்யூ. இதை பற்றி ஒரு பெரிய டிஸ்கஷன் நடக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடந்தா தான் நடக்கும். இப்போதைக்கு அஃப்கோர்ஸ் ஆஸ் எ ஜட்ஜ் நான் என்ன பண்ணுவேன், என் முன்னாடி எந்த கேஸ் வந்தா கூட என்ன சட்டம் சொல்றதோ அது என் புத்திக்கு எப்படி தோன்றதோ அதுதான் அப்ளை பண்ண போறேன். இப்போதைக்கு என்னோட தனிப்பட்ட கருத்துகளுக்கு அங்கே இடமே கிடையாது. ஐயா சுவாமிநாதன் அவர்கள் பேசும்போது என்னுடைய டேபிளில் வரக்கூடிய ஒவ்வொரு வழக்கையும் சட்டத்தில் என்னெல்லாம் எழுதியிருக்கிறதோ சட்டத்தின் முறைப்படி தான் நான் தீர்ப்பை வழங்குகிறேன். இவர் கூறிய வார்த்தை தானே அது. ஆனால் என்ன நடந்தது? திருப்பரங்குன்றத்தில் நீங்க என்ன செய்தீர்கள்? பிளேசஸ் ஆஃப் வர்ஷிப் ஆக்ட் 1991 இந்த நாட்டில் கொண்டு வரப்பட்டது. பாபரி மஸ்ஜித் போன்ற கலவரம் இந்த நாட்டில் வேற எங்கேயுமே நடக்கக்கூடாது. வேற எந்த மதத்தை சார்ந்த நபருமே இன்னொரு மதத்தை அடையாளத்தை அளிக்கக்கூடாது என்கிற விஷயத்தை கொண்டு வந்தார்கள். அதற்கான பொறுப்பு ஜஸ்டிஸ் சுவாமிநாதனுக்கும் இருந்தது. ஆஃபீஸருக்கு, உங்களுடைய நீதிமன்றத்திற்கு ஒரு வழக்கு வருகிறது. இந்த மாதிரி இந்த குறிப்பிட்ட இடத்தில் நாங்கள் தீபத்தை ஏற்ற வேண்டும். இந்த தீபத்தூண் இதுதான் ஆதி காலமாக நாங்கள் அந்த தீபத்தை ஏற்றி வருகிறோம். கடந்த 100 ஆண்டுகளாக நாங்கள் ஏற்றவில்லை, அதற்கான அடையாளம் எல்லாம் கிடையாது. ஆனால் நாங்கள் ஆதி காலமாக அதை எடுத்து அந்த தீபத்தூண் கிடையாது என்கிற விஷயத்தையும் எடுத்து வைத்து விட்டார்கள். அதற்கான ஆதாரங்கள் வெளிவந்து விட்டது. ஆனால் ஜஸ்டிஸ் சுவாமிநாதன் திரும்பி இது எங்களுடைய மத அடையாளம், இந்த மத அடையாளத்தை மையப்படுத்தி இந்து மதத்தை சனாதன தர்மத்தை காப்பாற்றுவதற்காக இந்த இடத்தில் தான் நீங்க தீபத்தை ஏற்ற யாரோ ஒரு நபர் எந்த விதமான அடிப்படையும் இல்லாமல் எந்த விதமான ஆதாரமும் இல்லாமல் அவர் போய் ஒரு வழக்கு போடுவாராம். அந்த வழக்கு உங்களோட ஐடியாலஜிக்கு சாதகமாக இருக்குமாம். அதற்காக நீங்க தீர்ப்பை எழுதி விடுவீர்கள். வேர் இஸ் த ரெக்கார்ட்ஸ், வேர் இஸ் த ப்ரூஃப்? அது எல்லாத்தையும் விடுங்க. அப்படி ப்ரூஃபே இருந்தால் கூட இந்தியா சுதந்திரம் அடைந்த நாள் ஆகஸ்ட் 15, 1947 அதற்கு பின்பு அன்னைக்கு எந்த ஸ்தானத்தில் எந்த மத அடையாளம் இருந்ததோ அதை நீங்க பாதுகாக்கக்கூடிய வேலையை பார்க்க வேண்டும். This is what Places of Worship Act 1991 teaches you. Did you protect that act? No. Did you protect the secularism of this country? No. Did you protect the constitution, the democracy of this country? No. Then you have no right to be on that position. அதனால்தான் உங்களுக்கு ஆதரவாக ஏராளமான நபர்கள் களத்தில் இறங்கி இன்னைக்கு வி சப்போர்ட் ஜஸ்டிஸ் சுவாமிநாதன் என்கிற ஒரு போஸ்ட்களை போட்டு வருகிறார்கள். அனைத்து நபர்களுமே காது கொடுத்து கேளுங்கள். இந்த நாட்டில் ஹிந்து, முஸ்லிம், சீக், இசாய் அனைவருக்குமே அவர்களுடைய மதத்தை பிராக்டிஸ் செய்யக்கூடிய பொறுப்பு,
பிராக்டிஸ் மட்டுமல்ல, சுதந்திரம் அனைத்துமே இந்த நாட்டு ஜனநாயகம் கொடுத்திருக்கிறது, இந்த நாட்டு கான்ஸ்டியூஷன் கொடுத்திருக்கிறது, இந்த நாட்டு லா அண்ட் ஆர்டர் கொடுத்திருக்கிறது. ஒரு ஐடியாலஜிக்காக வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் அந்த ஐடியாலஜி அந்த ஆர்எஸ்எஸ்ல போய் சேர்ந்து விடலாம், பிஜேபியில் நேரடியாக போய் சேர்ந்து விடலாம். நீங்க நீதிபதியாக இருக்கக்கூடாது. ஏன்னா நீங்க தீர்ப்பு வழங்கும் போது நீங்க போட்டிருக்கக்கூடிய அந்த கண்ணாடியில் ஒரு ஃபில்டரை வைத்திருக்கிறீர்கள். இவர் வேறு, இவர் வேறு, இவர் நம்மாள், இவர் வேறாள், வேற்றாள். அப்போ வேற்றாளுக்கு சாதகமாக நீங்க தீர்ப்பை வழங்குவீர்களா? கிடையாது, எப்பவுமே கிடையாது. அப்போ நீங்க எப்படி தன்னை நீதிபதியாக எடுத்து காட்டுகிறீர்கள்? அதற்கான ஸ்தானத்தில் நீங்க இருக்கிறீர்களா? கிடையாது. ஒரு டிவி ஸ்கிரீனில் ஜஸ்டிஸ் ஜிஆர் சுவாமிநாதனுக்கு எதிராக கொண்டு வந்த அந்த இம்பீச்மெண்ட் மோஷனுக்கான அந்த கடிதத்தை நான் எடுத்து வைத்திருக்கிறேன், படித்துக் கொள்ளுங்கள். இந்த நபர், அவரை பற்றின ஒரு சிறிய அலசலை நாங்கள் பார்த்தோம். அதையும் நான் உங்களுக்கு எடுத்து வைக்க போகிறேன். அதாவது எந்த விதத்தில் ஜஸ்டிஸ் சுவாமிநாதன் ஒரு முறை இரண்டு முறை அல்ல, பல முறை ஒரு ஐடியாலஜியை முன்வைத்து பல விவாதமான ஸ்டேட்மெண்ட்களை கொடுத்திருக்கிறார். ஜஸ்டிஸ் சுவாமிநாதனுக்கும் விவாதத்திற்கும் கான்ட்ரவர்சிக்கும் ஒரு நெருக்கமான கனெக்ஷன் இருக்கு. ஜஸ்டிஸ் சுவாமிநாதன் வேதாக்களை பிரேஸ் செய்யும் போது இந்த நாட்டின் கான்ஸ்டிடியூஷனுடைய டெமோக்ராட்டிக் ப்ரொஃபைலை பற்றி பேசுகிறார். அதாவது இந்துக்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள், அதனால் அவர்களுடைய விருப்பம் தான் இந்த நாட்டில் இருக்க வேண்டும் போன்ற ஒரு ஐடியாலஜி. அப்போ மீதம் இருக்கக்கூடிய மதத்தை சார்ந்த நபர்கள், முஸ்லிம்ஸ், கிறிஸ்டியன்ஸ், ஜெயின்ஸ், சீக், அவர்களுடைய மத அடையாளம் அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. 107 எம்பிக்கள் ஓம் பிர்லாவை சந்தித்து அவர்கள் கொடுத்த இந்த கடிதத்தில் raise serious questions regarding the impartiality, transparency, the secular functioning of the judiciary. Impartiality, ஒரு தனிப்பட்ட நபருக்கு சாதகமாக இந்த நபர் வேலை பார்த்து வருகிறார், தனிப்பட்ட அடையாளத்திற்கு வேலை பார்த்து வருகிறார், எந்த விதமான டிரான்ஸ்பரன்சியும் இல்லாமல் இந்த நபருடைய தீர்ப்புகள் இருக்கு. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய செக்யூலர் ஃபங்க்ஷனுக்கு எதிராக நீதிமன்றம், நீதிபதி இன்னைக்கு வேலை பார்க்க தொடங்கிவிட்டது என்கிற இந்த விஷயத்தை இவர் எடுத்து வைத்த அந்த காரணத்தை வைத்துதான் இந்த கடிதம் எடுத்து வைக்கப்பட்டது. ஜஸ்டிஸ் சுவாமிநாதன் யார்? இந்த நபர் எதற்காக இந்த அளவில் எதிர்ப்பு கிளம்பி இருக்கிறது அதை நீங்க பார்க்க வேண்டும். ஜஸ்டிஸ் சுவாமிநாதனுக்கு எதிராக இன்னைக்கு எம்பிக்கள் பேசியிருக்கிறார்கள். ஆனால் இதற்கு முன்பு ஜுடிஷரியிலிருந்தே இவருக்கு எதிராக எதிர்ப்புகள் வந்திருக்கிறது. ஜஸ்டிஸ் சந்துரு உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும். ஜெய் பீம் என்கிற ஒரு படம், சூர்யா எந்த கேரக்டரை நடித்தாரோ அதே நபர் தான் ஜஸ்டிஸ் சந்துரு. ஜஸ்டிஸ் சந்துரு மட்ராஸ் ஹைகோர்ட்டுடைய முன்னாள் நீதிபதி. அவர் ஜஸ்டிஸ் சுவாமிநாதனை பற்றி பேசும்போது he makes statement against the secular rule of law. இந்த நாட்டு செக்யுலரிசம், அதாவது அனைத்து மதங்களுக்குமே சொந்தமான நாடு தான் இந்தியா, அந்த அடையாளத்திற்கு எதிராகவே இந்த நீதிபதி பேசியிருக்கிறார். ஜஸ்டிஸ் சந்துரு சுவாமிநாதன் அவர்களை பற்றி பேசும்போது ஆர்எஸ்எஸ் எவெண்டில், ஹரியானாவில் ஒரு ஆர்எஸ்எஸ் எவெண்ட் நடந்தது, அதில் கலந்து கொண்ட போது அவர் பேசிய வார்த்தை, the constitution was copy of Government of India Act 1935. ஆங்கிலேயர்கள் அவர்கள் கொண்டு வந்த கான்ஸ்டியூஷனுடைய காப்பி தான் இது, இந்த சட்ட புஸ்தகத்தை எல்லாம் என்னால் மதிக்க முடியாது. அதாவது நீங்களே ஒரு நீதிபதி, நீங்களே அந்த சட்டத்தை மதிக்கக்கூடிய வேலையை பார்க்கவில்லை என்றால் வேறு யார் பார்ப்பார்கள்? இந்த சட்ட புஸ்தகம் ஆங்கிலேயர்கள் கொண்டு வந்ததாம். அப்போ B.R. அம்பேத்கர், கான்ஸ்டியூஷனல் பாடி, அவர்கள் கொண்டு வந்த அந்த முயற்சிகள் அதெல்லாம் வீண். எப்படி கங்கனா ரனாவத் கூறினாரோ, நமக்கு சுதந்திரம் கிடைத்தது 2014ஆம் ஆண்டுக்கு பின்பு தான், நரேந்திர மோடி பிரைம் மினிஸ்டர் ஆனதுக்கு பின்பு தான். அதுக்கு முன்னாடி நடந்த சுதந்திர போராட்டம், அரசாங்கம் அதெல்லாமே வேஸ்ட். அதே மாதிரி தான் இவருடைய ஸ்டேட்மெண்ட்டும் இருந்திருக்கிறது. 1935 உடைய காப்பி தான் இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய இந்த சட்ட புஸ்தகம். ஜஸ்டிஸ் சந்துரு அவர்கள் மிக கடுமையாக அவரை விமர்சித்திருந்தார். he is a strange person என்று கூறினார். At an RSS meeting in Haryana, Justice Swaminathan says the constitution was copied from the 1935 law and that there no originality.
இந்த சட்ட புஸ்தகத்தில் ஆங்கிலேயர்களால் எழுதப்பட்ட சட்ட புஸ்தகம் என்று கூறிய இந்த நபர், a sitting high court judge speaking like this and no action is taken. ஒரு நீதிபதியாக அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு நபர் இது போன்ற ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கும்போது எந்த விதமான ஆக்ஷன் எடுக்காததை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் என்கிற அந்த கேள்வி. அக்டோபர் 2025 இந்த போஸ்டை ஜஸ்டிஸ் சந்துரு அவர்கள் போட்டிருந்தார். இது மட்டுமல்ல, ஜஸ்டிஸ் சந்துரு அவர்களிடம் நான் இன்னும் ஆழமாக பேசிய போது அவருடைய ஒரு சில ஸ்டேட்மெண்ட்களை நான் எடுத்து காட்டுகிறேன். ப்ளீஸ் கவனமாக கேளுங்கள். மோர் தென் த ஜுடிஷியல் ஆர்டர் பாஸ்ட் பை ஹிம், ஹிஸ் கண்டக்ட் ஆஸ் இன் ஜட்ஜ் இஸ் unbecoming, leave alone his order. அவருடைய தீர்ப்புகளை அதை விட்டுவிடுங்கள். அவர் ஒரு நீதிபதியாக எந்த அளவில் பிஹேவ் செய்கிறார், எந்த அளவில் அவர் ஸ்டேட்மெண்ட்களை கொடுக்கிறார், அதை நீங்கள் பார்த்தீர்கள்னாலே உங்களுக்கு புரிந்துவிடும். he behaves as if he is a propaganda secretary of RSS and its other outfit. RSS உடைய propaganda செக்ரட்டரியாக இந்த நபர் வேலை பார்த்து கொண்டிருக்கிறார். இந்துத்துவ அமைப்புகளுக்கான ஒரு செக்ரட்டரியாக வேலை பார்க்கிறார். அப்படித்தானே நேற்றிலிருந்து நீங்கள் பார்த்து வருகிறீர்கள். வி ஸ்டாண்ட் வித் ஜஸ்டிஸ் சுவாமிநாதன். யார் இந்த நபர்கள்? ஹிந்துக்களா, சனாத்தியர்களா? நோ, ரைட் விங்கர்ஸ்கள், RSS உடைய ஆட்கள். ஹிந்து மதம், சனாதன மதம், அதற்கான அர்த்தத்தை கூட புரிந்து கொள்ளாத நபர்கள் தான் இது போன்ற வேடங்களை போட்டு இந்த நாட்டின் அமைதியை சீர்குலைக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். His speech in various forms regarding having a belief in Veda are least expected from the sitting judge. மத அடையாளம், வேதத்தின் மீது நான் வைத்திருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை ஒரு நீதிபதி வாயிலிருந்து வரக்கூடாது. அனைத்து மதமுமே சமம். நீங்கள் வேணா பிராமணராக இருக்கலாம், நீங்கள் முஸ்லீமாக இருக்கலாம், ஹிந்துவாக இருக்கலாம், சீக்கியராக இருக்கலாம். ஆனால் அந்த சேரில் வரும்போது உங்களுக்கு முன்னாடி வரக்கூடிய அனைத்து கேசஸ்களுமே மத அடையாளத்தை வைத்து, ஒரு ஜாதியின் அடையாளத்தை வைத்து நீங்கள் தீர்ப்பு வழங்கக்கூடாது. இது உங்களுடைய சட்டம் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறது. அதனால் அதற்கு எதிராக நீங்கள் பேசும்போது இம்பீச்மெண்ட் வழக்கு வரலைன்னா, இம்பீச்மெண்ட் மோஷன் வரலைன்னா வேறு என்ன வரும்? இந்த இம்பீச்மெண்ட் மோஷன் வந்த உடனேயே பாரதிய ஜனதா பார்ட்டியும் தன்னுடைய ரியாக்ஷன் எடுத்து காட்டியிருக்கிறது. நேஷனல் செக்ரட்டரி டாக்டர் அரவிந்த் அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டை படிக்கிறேன், கேளுங்கள். ஷேம் ஆன் அறிவாலயம். த இண்டி அலையன்ஸ் ஃபார் ஸ்டாப்பிங் த லா. இந்த நாட்டு சட்டத்தை தடுத்து நிறுத்தக்கூடிய வேலையை அறிவாலயம் செய்கிறது. இந்தியா அலையன்ஸை சார்ந்த நபர்கள் செய்திருக்கிறார்கள். புல்லிங் ஜஸ்டிஸ் சுவாமிநாதன் வித் இம்பீச்மெண்ட் threat just because he upheld Tamil tradition like Kartigai Deepam on Tiruppurakundram Hill. தமிழ் ட்ரெடிஷன், கார்த்திகை தீபத்தை அங்கே நடக்கக்கூடிய ஒரு ட்ரெடிஷனை காப்பாற்றக்கூடிய வேலையை ஜஸ்டிஸ் சுவாமிநாதன். எந்த விதமான ட்ரெடிஷன் சார்? எந்த தீபத்தூணை பற்றி நீங்கள் பேசுகிறீர்களோ அந்த தீபத்தூண் அங்கே என்றைக்குமே தீபம் ஏற்றப்படவில்லை. அது ஆங்கிலேயர்களால் ஒரு மேப்பிங் கருவியை பொருத்துவதற்காக கொண்டு வரப்பட்ட அமைக்கப்பட்ட ஒரு கல் என்கிற விஷயத்தை ஏராளமான இடங்களில் உறுதி செய்த பின்பு கூட, ஆதாரங்கள் எடுத்துக்காட்டிய பின்பு கூட ஜஸ்டிஸ் சுவாமிநாதன் அதற்கு எதிராக இல்லை, இது மத அடையாளம், இதில் இந்துக்களுடைய நம்பிக்கை இருக்கு, இங்கே தான் ஆதி காலமாக இங்கே தீபங்கள் ஏற்றப்பட்டது, எந்த விதமான ஆதாரமும் கிடையாது. ஆனால் என்னுடைய மனது, என்னுடைய புத்தி எனக்கு எப்படி எடுத்து காட்டுகிறதோ அதன்படி தான் நான் தீர்ப்பை வழங்குவேன் என்று கூறினார். மறுபடியும் அந்த வீடியோவை பாருங்கள். டெம்பிள்ஸ் அப்படிங்கிறதுலாம் ஒரு கவர்மெண்ட் கட்டளை இருக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விவாத பொருள், ரொம்ப முக்கியம், மேஜர் இஷ்யூ. இதை பற்றி ஒரு பெரிய டிஸ்கஷன் நடக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடந்தா தான் நடக்கும். இப்போதைக்கு அஃப்கோர்ஸ் ஆஸ் அ ஜட்ஜ் நான் என்ன பண்ணுவேன், என் முன்னாடி எந்த கேஸ் வந்தா கூட என்ன சட்டம் சொல்றதோ அது என் புத்திக்கு எப்படி தோன்றதோ அதுதான் அப்ளை பண்ண போறேன். இப்போதைக்கு என்னோட தனிப்பட்ட கருத்துகளுக்கு அங்கே இடமே கிடையாது. அப்போ இவருடைய ஐடியாலஜி, இவருடைய புத்தி என்ன எடுத்து காட்டுகிறதோ அதன்படி அவர் தீர்ப்பை எழுதிவிட்டார். இஸ் திஸ் வாட் a judge should do? Kasturi, the so-called BJP supporter, she says, cannot be bought, cannot be bent, cannot be threatened, the true warrior of secularism. Where is secularism here, madam? He's been an open spokesperson of one ideology, which is Hindu, which is Sanatana. There is no secularism here. And you're praising him. I support justice. Okay. Annamalai avargal, Amit Shah,
பார்லிமெண்டில் பேசியதையும் எடுத்து காட்டியிருக்கிறார். அந்த வீடியோவை நீங்க பார்த்து விடுங்கள். मान्यवर, कोई जज आजादी के इतने साल में नहीं हुआ है मान्यवर कि कोई जज एक जजमेंट दे तो जज के खिलाफ इंपीचमेंट लेकर आते हैं. अपनी वोट बैंक को एड्रेस करने के लिए इंपीचमेंट लेकर आते हैं मान्यवर. அமித்ஷா இந்த நாட்டு ஹோம் மினிஸ்டர் ஜஸ்டிஸ் சுவாமிநாதனுக்கு எதிராக வந்த இந்த இம்பீச்மெண்ட் தவறானது என்கிற அந்த வாதத்தை எடுத்து வைத்திருக்கிறார். இப்போ ஒரு சில இன்சிடென்ட்ஸ்களை நான் உங்களுக்கு எடுத்து காட்டப் போகிறேன், அதை பாருங்கள். ஜஸ்டிஸ் சுவாமிநாதன் இன்னைக்கு நேற்றல்ல தொடர்ந்து இது போன்ற சர்ச்சையான விஷயங்களை எடுத்து வைக்கக்கூடிய ஒரு மகான் வேலையை பார்த்து வருகிறார். அட்வொகேட் எஸ் வாஞ்சிநாதன் இவர் ஒரு வழக்கை போட்டிருக்கிறார். The judge was exhibiting communal and caste bias in his discharge of his judicial duties. அவர் தீர்ப்புகளை வழங்கும் போது மதம், ஜாதி ரீதியாக ஜாதியின் அடையாளத்தை, மதத்தின் அடையாளத்தை மையப்படுத்தி தான் அவருடைய தீர்ப்புகள் வருகிறது. இந்த லாயருக்கு எதிராக ஒரு பெஞ்ச் அமர்ந்தது, 2 நீதிபதிகள் கொண்ட பெஞ்ச். இதில் ஒரு நபர் ஜஸ்டிஸ் சுவாமிநாதன் himself, அவருக்கு எதிராக தான் இந்த நபர் வழக்கு போட்டிருக்கிறார். நீதிபதிக்கு எதிராகவே போட்ட வழக்கில் அதே நீதிபதி உட்கார்ந்து கொண்டு நான் சுத்தவாளி, எனக்கு நானே சர்டிஃபிகேட் கொடுத்துக் கொள்கிறேன், அந்த வேலையை அவர் பார்த்தார். இந்த லாயருடைய ஸ்டேட்மெண்ட் சரிதான் என்கிற விஷயத்தை 8 நீதிபதிகள் கடிதம் வழியாக நாங்கள் அந்த லாயர், அந்த வழக்கறிஞருக்கு சப்போர்ட்டாக நிற்கிறோம் என்கிற விஷயத்தை அவர்கள் எடுத்து வைக்கிறார்கள். இந்த வழக்கை விசாரிக்கும் போது ஜஸ்டிஸ் சுவாமிநாதன் அந்த அட்வொகேட்டை பார்த்து, யூ ஆர் அ காமெடி பீஸ், மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜட்ஜ் டு லாயர் ஹூ அக்யூஸ்ட் ஹிம் ஆஃப் கம்யூனல் காஸ்டஸ் பயஸ். மதத்தின் அடையாளத்தை வைத்து, ஜாதியின் அடையாளத்தை வைத்து நீங்கள் தீர்ப்புகளை வழங்குகிறீர்கள் என்கிற ஒரு குற்றச்சாட்டை எடுத்து வைத்த ஒரு லாயரை பார்த்து இவர் பேசிய வார்த்தை, யூ ஆர் அ காமெடி பீஸ். இது மட்டுமல்ல, if you are protect the Vedas will protect you. மெட்ராஸ் ஹைகோர்ட் சிட்டிங் நீதிபதி, நீங்கள் வேதங்களை காப்பாற்றினீர்களா, வேதங்களை உங்களை காப்பாற்றிவிடும். அப்போ சட்டத்திற்கு வேலை இல்லை, இந்த நாட்டு கான்ஸ்டியூஷனுக்கு வேலை இல்லை, வேதங்களை நீங்கள் காப்பாற்றினீர்களா, வேதம் உங்களை காப்பாற்றும் என்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இவர் கொடுக்கிறார். அந்த இன்சிடென்ட்டையும் இவர் விளக்கமாக பேசியிருக்கிறார். ஒரு ஈவெண்ட் நடந்தது. அந்த ஈவெண்ட்டில் கலந்து கொண்ட ஜஸ்டிஸ் சுவாமிநாதன் இவர் லாயராக ப்ராக்டிஸ் செய்த காலகட்டத்தில் அவருடைய ஒரு நண்பர் இருந்தாராம், சாஸ்திரிகள்னா ஒரு வேதங்களை படித்து வேதங்களை புரிந்து கொள்ளக்கூடிய நபரை தான் சாஸ்திரிகள் என்று கூறுவார்கள். அந்த சாஸ்திரிகள் வேதங்களை ப்ராக்டிஸ் செய்யக்கூடிய நபர், who had studied Vedas for several years, had confessed to careless driving even though his sister was driving the vehicle. அவருடைய தங்கை வண்டி ஓட்டி கொண்டிருந்தாராம், அதனால் ஒரு தவறு நடந்துருச்சு, ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருச்சு. பாயிண்ட் அவுட் த கேஸ் ஹேட் நோ ஐ விட்னஸ், எந்த ஐ விட்னஸும் அந்த வழக்கில் கிடையாது. ஹூ ஐடென்டிஃபைட் ஹிஸ் ஃப்ரெண்ட் ஆஸ் ஒன் ஆஃப் த டிரைவிங் த வெஹிக்கிள். த ஜட்ஜ் தென் த லாயர் குட் செக்யூர் அன் எக்விட்டல் ஃபார் ஹிஸ் ஃப்ரெண்ட் இன் அன் அப்பீல். அவர் ஒத்துக்குனாராம், இந்த மாதிரி என்னால் ஆக்சிடென்ட் நடந்துருச்சு, ஆனால் அந்த விஷயத்தை தெரிஞ்சு கொண்டு அவருக்கு சாதகமாக நான் அங்கே வாதாடினேன், அவரை நான் காப்பாற்றினேன். அதுக்கு அவர் கொடுக்கக்கூடிய எக்ஸ்கியூஸ் என்ன? த டே ஐ அண்டர்ஸ்டுட் இஃப் யூ ப்ரொடெக்ட் வேதாஸ் த வேதா வில் ப்ரொடெக்ட் யூ. நீங்கள் வேதத்தை ப்ரொடெக்ட் செய்தீர்கள்னா வேதங்கள் உங்களை ப்ரொடெக்ட் செய்யும். அன்டில் தென் ஐ டென்ட் டேக் சச் மேட்டர்ஸ் சீரியஸ்லி. அன்னைக்கு தேதி வரை நான் இது போன்ற மேட்டர்ஸ்களை சீரியஸாக எடுத்துக்கொள்ளவில்லை. 2023ஆம் ஆண்டு டெமோக்ராட்டிக் ப்ரொஃபைல் ரிமார்க் தட் த கண்ட்ரிஸ் கான்ஸ்டியூஷன் ஹிஞ்ச்ட் ஆன் த நேஷன்ஸ் டெமோக்ராட்டிக் ப்ரொஃபைல். மிஸ்டர் சுவாமிநாதன் இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்த நபர், அதாவது டெமோக்ராட்டிக் ப்ரொஃபைல், ஒரு மத அடையாளத்தை வைத்த, ஹிந்து மத அடையாளத்தை வைத்து அதிகமான நபர்கள், அதிகமான மக்கள் தொகை இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் அந்த மதத்தின் சாதகமாக தான் அனைத்து சட்டங்களும் இருக்க வேண்டும் என்கிற அர்த்தம் எது? If this constitution is to continue as it is for all the time to come, I emphasizes this, when the constitution was made, we had a democratic profile. Only till
such time the democratic profile continues, this constitution will survive. If this democratic profile altered, this constitution will cease to exist. Constitution to survive, people belonging to Bharatiya Dharma and Shardhana need to continue being within its fold. இந்த டெமோக்ராட்டிக் ப்ரொஃபைலை காப்பாற்றுவதற்காக பாரதிய தர்மா மற்றும் சாஸ்திரங்களை மையப்படுத்தி தான் நீங்கள் ஒரு சட்டத்தை நடத்த வேண்டும். இது இவருடைய ஸ்டேட்மெண்ட். அதற்கு கபில் சிபல் கொடுத்த பதில், மெட்ராஸ் ஹைகோர்ட்ஸ் ஜட்ஜ் G.R. Swaminathan, constitution will cease to exist if the country's democratic profile is altered. ஒரு மத அடையாளத்தை வைத்து இவர் கொடுத்த அந்த தீர்ப்பை மிக கடுமையாக கபில் சிபல் அவர்கள் எடுத்து வைக்கிறார். The constitution may not survive if judge have such mindset. இந்த கான்ஸ்டியூஷனை நிற்காது, அப்படி இது போன்ற மைண்ட் செட் இருக்கக்கூடிய நீதிபதிகள் அந்த சேரில் அமர்ந்திருந்தால். அப்போது இந்த இம்பீச்மெண்ட் மோஷன் இன்னைக்கு கொண்டு வரப்பட்டதில்லை, ஏராளமான இடங்கள்லிருந்து ஏராளமான முறை இவருக்கு எதிராக எதிர்ப்புகள் வந்து கொண்டே தான் இருக்கிறது. பிகாஸ் அந்த விதத்தில் இவர் கொடுக்கக்கூடிய தீர்ப்புகள், அந்த விதத்தில் இவர் கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்கள் இருக்குது. இப்போது சமீபத்தில் நீங்கள் பார்த்தீர்கள்னா தனக்கு தானாகவே சர்டிஃபிகேட்டை கொடுக்கக்கூடிய வேலையும் பார்த்திருந்தார். 7 வருடங்கள் ஆகிவிட்டதான். மட்ராஸ் ஹைகோர்ட் மதுரை கிளையில் இவர் நீதிபதியாக வேலை பார்த்து கொண்டிருக்கிறது. தன்னுடைய காலகட்டத்தில் 64,700 வழக்குகளில் இவர் தீர்ப்பை வழங்கிவிட்டாராம். எந்த விதமான தீர்ப்பை வழங்கினீர்கள்? இந்த திருப்புரகுன்றம் போன்ற வழக்குகளுக்கானதான். இந்த இடத்தில் பிரச்சனை என்ன, அதையும் நீங்கள் பார்த்து விடுங்கள். A pillar located on the peak of திருப்புரகுன்றம் hills. இந்த இடத்தில் ஒரு தர்காவும் இருக்கிறது, ஒரு கோவிலும் இருக்கிறது. இப்போ வாதம் என்ன? மலை உச்சியில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்தம்பம், ஒரு தீபத்தூண் என்று கூறக்கூடிய இந்த இடம், அது தீபத்தூண் கிடையாது, அது ஒரு மைல்கல் இல்லை, அந்த மேப்பை அளக்கக்கூடிய ஒரு கருவியை பொருத்துவதற்காக அமைக்கப்பட்ட ஒரு ஸ்தம்பம் என்கிற விஷயத்தை எடுத்து வைத்து விட்டார்கள். ஏராளமான ஆதாரங்களையும் கொடுத்து விட்டார்கள். ஆனால் கூட எந்த விதமான ஆதாரங்களையுமே பார்க்காமல், ஆய்வு செய்யாமல் மிஸ்டர் நீதிபதி G.R. Swaminathan அவர்கள் தீர்ப்பை வழங்கி விடுகிறார். இது ஹிந்து மதத்தின் அடையாளம், இந்த இடத்தில் தான் நீங்கள் தீபத்தை ஏற்ற வேண்டும் என்று. உண்மை என்ன, அதையும் நாங்கள் ஒரு ஃபேக்ட் செக் வழியாக பார்த்தோம். இந்த ஃபேக்ட் செக்கை நீங்கள் பார்த்தீர்கள்னா ஆர்கியலாஜிக்கல் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸை பற்றி நாங்கள் படிக்கும்போது நோ இன்ஸ்கிரிப்ஷன், ரெக்கார்ட்ஸ் ஆர் ஆர்டிஃபெக்ட்ஸ் லிங்க் டு த பில்லர் டு லேம்ப் லைட்டிங். எந்த விதமான இன்ஸ்கிரிப்ஷன், அதாவது அந்த எழுத்து எங்கேயுமே எழுதப்படவில்லை, ரெக்கார்ட்ஸ் கிடையாது, ஆர்டிஃபெக்ட்ஸ் கிடையாது, எதுவுமே கிடையாது. இந்த இடத்தில் தான் லேம்ப்களை ஏற்றினார்கள் என்கிற அந்த விஷயத்தை சரி பார்ப்பதற்காக. 2வது, லேம்ப் ஹோல்டிங் ப்ரொஜெக்ஷன்ஸ் டிபிக்கல் டு த ட்ரூ தீபஸ்தம். தீபம் ஏற்றுவதற்கான அந்த லேம்ப் ஹோல்டிங் கூட அந்த இடத்தில் கிடையாது. சிமிலர் மார்க்ஸ், அதாவது இதே போன்ற தூண்கள் இன்னும் 6 இடங்களில் இருக்கிறது. அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய 6 மலை உச்சிகளில் இதே போன்ற இடங்கள் இருக்கு. என்ன, எதற்காக? கலோனியல் எரா, அதாவது ஆங்கிலேயர்கள் காலகட்டத்தில் பிரிட்டிஷ் லேண்ட் மேப்பிங்காக ஆங்கிலேயர்கள் ஒரு கருவியை பொருத்துவதற்காக இது போன்ற ஸ்தம்பங்களை உருவாக்கினார்களாம். அதில் ஒரு ஸ்தம்பம் தான் இது. ஆர்கியோலாஜிஸ்ட் ஆர் சாந்தலிங்கம் அவர்கள் கூறும்படி நீங்கள் பார்த்தீர்கள்னா no evidence of lamp ever lit there. Its boundary survey marker. இந்த இடத்தில் எந்த விதமான அடையாளமும் கிடைக்கவில்லை. இந்த இடத்தில் தான் தீபங்கள் ஏற்றப்பட்டதாக இந்த கல்லை அவர்கள் கூறுகிறார்களோ அது ஒரு பவுண்டரி அல்ல சர்வே மார்க்கர் மற்றும் தான். இது மட்டுமல்ல, ஹிஸ்டாரியன்ஸ் அண்ட் ஆக்மாஸ் டெம்பிள் ரிச்சுவல்ஸ்களை பற்றி பேசக்கூடிய நபர்கள் the pillar dated to colonial period. Traditional lighting is at the Nayak era pillar near உச்சி பிள்ளையார் டெம்பிள். அதாவது ஒரு சில ஹிஸ்டாரியன்ஸ் ஆக்மாவை சார்ந்த நபர்கள் அவர்கள் இந்த டிபேட் எடுத்து வைக்கிறார்கள். இது 100 வருடத்திற்கும் பழமை வாய்ந்த ஒரு நாயகர் காலகட்டத்தில் இந்த உச்சி பிள்ளையார் கோவிலில் இதை அமைத்தார்கள் என்று. ஆனால் அதற்கான உண்மை என்ன? தஹசீல்தார், ஒரு ரிட்டையர்ட் தஹசீல்தார் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டை படிக்கிறேன் கேளுங்கள். இது ஒரு
தியோடோலைட் ஸ்டோன். தியோடோலைட்டை சர்வே கல்லை, அந்த சர்வே கருவியை பொருத்துவதற்காக இந்த இடத்தை மார்க் செய்திருக்கிறார்கள். அதற்கான பில்லர் தான் இது. HRCE டிபார்ட்மெண்ட் 100 வருடத்திற்கும் மேலே இந்த கல் இங்கே இருக்கிறது. இதில் எந்த விதமான தீபமும் ஏற்றுவதற்கான எந்த விதமான அடையாளமும் கிடையாது. அப்போ எப்படி நீதிபதி அவர்களே நீங்கள் இந்த தீர்ப்பை வழங்கினீர்கள்? ஆர்கியலாஜிக்கல் சர்வேயாக இருக்கட்டும், அல்ல வெவ்வேறு நபர்களுடைய ஸ்டேட்மெண்ட்களாக இருக்கட்டும், இன்னும் சொல்ல போனால் அந்த கோவிலுடைய தேவஸ்தலத்தின் நபர்கள் அவர்கள் கூட அதை ஏற்றுக்கொள்ளவில்லையே. அப்போ எப்படி நீங்கள் மற்றும் ரைட் விங் ஆர்கனைசேஷன்ஸ், விஸ்வ இந்து பரிஷத், பிஜேபி போன்ற நபர்கள் அதை ஒரு மிகப்பெரிய கலவரமாக மாற்றி அயோத்தியா ஆஃப் சவுத் இந்தியா என்கிற ஒரு பிரச்சாரத்தில் இறங்கியிருக்கிறார்கள். அயோத்தியா ஆஃப் சவுத் இந்தியா. அப்போ பாபரி மஸ்ஜித்தை நீங்கள் தமிழ்நாட்டில் கொண்டு வரக்கூடிய அந்த சதித்திட்டத்தை பார்க்கிறீர்களா? டிஎம்கே கவர்மெண்ட் ஒரு செக்யுலர் நேஷனை, ஒரு சட்டத்தை மதித்து, இந்த நாட்டு கான்ஸ்டியூஷனை மதித்து நீங்கள் செய்து வந்த அந்த சதி வேலையை நிராகரித்து விட்டது. இந்த மண்ணில் செக்யுலர், அதாவது ஹிந்து முஸ்லிம், நீங்கள் அந்த கோவிலை நீங்கள் பாருங்கள், ஒரு பக்கம் தர்கா, இன்னொரு பக்கம் கோவில். அந்த ஒட்டுமொத்த கோவில் ஹிந்துக்களுக்கான கோவில் தான், எங்கேயுமே அதற்கான மாற்று கருத்து கிடையாது. அந்த மலை உச்சியில் தீபங்கள் ஏற்றப்பட்டது, அதிலும் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அந்த பில்லரில் தான் நாங்கள் ஏற்றுவோம், அந்த தர்காவில் தான் நாங்கள் போய் ஏற்றுவோம் என்று நீங்கள் பிடிக்கக்கூடிய பிடிவாதம் தான் இந்த இடத்தில் தவறாக இருக்கிறது. 2 மதங்களை சார்ந்த நபர்கள் அமைதியான முறையில் ஒரு இடத்தில் தர்காவில் அவர்கள் போறார்கள், இந்து கோவிலில் இந்துக்கள் போறார்கள். எவ்வளவு அழகான விஷயம் இது. அதை ப்ரொடெக்ட் செய்யக்கூடிய வேலை தானே உங்களுக்கு கொடுத்தது. ஒரு நீதிபதியாக நீங்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? முதலில் ஆஸ் பர் த லா ப்ரொடெக்ஷன் ஆஃப் ரிலீஜியஸ் பிளேசஸ் 1991 அதன்படி இந்த வழக்கை நீங்கள் என்டர்டெயின் செய்திருக்கக்கூடாது. ஆனால் அதை என்டர்டெயின் செய்தது மட்டுமல்லாமல் ஒரு தவறான தீர்ப்பை கொடுத்தது மட்டுமல்லாமல், நான் சனாதனி தான், நான் ஹிந்து ஐடியாலஜியை, ஹிந்து ப்ராக்டிசஸ்களை, ட்ரெடிஷன்ஸ்களை நான் காப்பாற்றப் போகிறேன் என்கிற ஒரு தவறான ஐடியாலஜியை வைத்து, தவறான ஆதாரங்களை வைத்து நீங்கள் தீர்ப்பை வழங்கியிருக்கிறீர்கள். உங்களுடைய தவறான தீர்ப்பால் எவ்வளோ பெரிய கலவரம் வெடித்திருக்கும், எவ்வளோ பெரிய தவறுகள் நடந்திருக்கலாம். அப்போ எதற்காக உங்களுக்கு எதிராக இந்த இம்பீச்மெண்ட் மோஷனை கொண்டு வரக்கூடாது? சிந்தித்து பாருங்கள். இந்த வீடியோவை பகிருங்கள். உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்கள். இது போன்ற வீடியோக்களை உங்களிடம் வந்து சேராதபடி எங்களை முடக்கக்கூடிய வேலை பார்க்கிறார்கள். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்ட மறக்காதீர்கள். அருகில் இருக்கக்கூடிய QR கோடை ஸ்கேன் செய்து உங்களால் முடிந்த உதவியை நீங்கள் தெரிவிக்கலாம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.